அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது JOC சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. நம்முடைய சேனல் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் தவற விட்ட ஒரு குணம், மிருகங்கள்கிட்ட இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த குணம் மனிதர்கள்கிட்ட ரொம்ப குறைவாயிடுச்சு. மனிதன் கிட்டத்தட்ட அதை மறந்துட்டான். அந்த ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதன் பெயர் தான் நன்றி உணர்வு. நமக்கு ஏதாவது யாராவது செஞ்சால் நாம் சொல்கிறோம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வெறும் வார்த்தை அளவில் தான் இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியறதே இல்லை. ஆனால் நாம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் தேங்க்ஸ் சொல்கிறோம். உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹலோ. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் தான். ஆனால் அவ்வளவு பரவலாக பயன்படுத்தப்படுற அந்த தேங்க்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி நாம் அதை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்கள், நன்றி உணர்வுன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? நன்றி உணர்வு எப்பவுமே எல்லா ஒரு விஷயத்தையும் இந்த சமுதாயத்தில் வாழும்போது நம்ம தனியாக வாழ்ந்துட முடியும். இயற்கை கிட்ட இருந்து நம்ம சாப்பிட தேவையான பொருட்களையும் எடுத்துக்கணும். மனிதர்களுடைய இந்த சமுதாயத்துடைய உழைப்பையும் நம்பி தான் நம்ம வாழ்ந்துச்சு. அப்படிங்கிற போது நம்ம இது எல்லாத்துக்கிட்டையும் நன்றி உணர்வோடு தான் இருக்கும். இல்லை, நன்றி உணர்வோடு இருக்கணும். ஓகே, நன்றி உணர்வுன்னா என்ன? அதுதானே இப்போ கேள்வியே. அது என்னன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் இருக்க முடியும். நன்றி உணர்வோடு இருக்கணும், அது வந்து கான்செப்ட். ஓகே, நன்றி உணர்வுன்னா என்ன? என்னுடைய கேள்வி அதுதான். ஒரு மரியாதை, மகிழ்ச்சி வெளிப்படுத்துறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். நம்மளே நம்ம வந்து ஒரு நல்ல உணர்வோடு வச்சுக்கிறது. நீங்கள் உங்களை நல்ல உணர்வோடு வச்சுக்கிறதா? நம்ம கேட்டதுனாலே உயிரினங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்து எனக்கு நீங்கள் எதை எப்படி நன்றி செலுத்துறது ஆகும்? எல்லாரும் அப்போ அப்படி தான் இருக்காங்க, அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்காங்க. அது நீங்கள் எப்படி எனக்கு நன்றி செலுத்துறது ஆகும்? நமக்கு கிடைச்சா கூட அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இந்த உணர்வை உணர்ந்து அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி உணர்வு சொல்லணும். அவருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ தான் கேள்வி. பிரபஞ்சத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க, ஓகே. உங்களுக்கு செஞ்சவருக்கு நீங்கள் நன்றி உணர்வுக்கு என்ன செய்கிறீங்க? அந்த உணர்வை உணர்வு நன்றின்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் இல்லையா? சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வருஷம் மட்டும் இருந்தால் சொன்னீங்க, மற்ற எல்லா வருஷம் வந்து அதாவது ஒழுக்கம் வந்து சரியாக இருந்தால் நன்றி உணர்வு வந்து இருந்தது. மற்ற நல்ல குணங்கள் தான் ஆட்டோமேட்டிக்கா இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த நன்றி உணர்வுன்னு என்ன அப்படிங்கிறது பிரச்சனையே. அதான் கேள்வியே. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் வந்து அதை நம்ம உணரணும். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு செருப்பு போடுறப்போ அந்த செருப்புக்கு ஒரு நன்றி உணர்வோடு போகணும். என்னன்னா, நமக்கு கல் முள் சாமல் பாதுகாப்பு நமக்கு பிடிக்கும். நம்ம வந்து அதெல்லாம் கேரட் பண்ணிக்கலாம், தூக்கி ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து செருப்புங்கிறது வந்து சாதாரண அதுலேருந்து ஆரம்பிக்கும். சின்ன விஷயத்துக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே ஐயா, அதெல்லாம் நம்ம நன்றி காட்ட வேண்டிய விஷயங்கள். செருப்பு மூலமாக நம்ம நன்றி காட்டுறோம். நன்றி உணர்வுனா என்ன? வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதே விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காம இல்லாமல் இருக்காங்க. அதை நம்ம யோசிச்சே பார்க்கணும். நம்ம எப்பவுமே வந்து கிடைக்காத பொருட்களை, இல்லாத பொருட்களை பற்றியே தான் யோசனை பண்ணுறோம். அதை தேடி ஓடுறோம். அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிடைச்சதுக்கு நாம் நன்றி சொல்லணும். கிடைச்சதே நம்ம நினைச்சே பார்க்கறதில்ல. ஆக்சுவலாக வந்து நமக்கு கை கால் கொடுத்துருக்காரு, உடம்பு கொடுத்துருக்காரு, கண்ணு பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு, கேட்கறதுக்கு காது கொடுத்துருக்காரு, வாய் பேச முடியலனால பேச முடியாமல், கண்ணு வந்து பார்க்க முடியாமல், காது கேட்காம, கால் இல்லாமல், கை இல்லாமல் எவ்வளோ ஜீவன் வச்சுருக்காங்க. சாப்பாடு இல்லாமல், துணிமணி இல்லாமல், வீடு இல்லாமல், இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கறதில்ல. ஸோ இதை வந்து நினச்சி பார்க்குறதா நன்றி உணர்வுன்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? நமக்கு கிடைச்சதை வச்சு
நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு வாழ்ந்துட்டு அதுக்கான அந்த உணர்வு பூர்வமா கிடைச்சதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு உணர்வு பூர்வமா அப்படின்னு நன்றி உணர்வு சொல்லுங்க. கார்த்திகேயன் சொல்றீங்க. நம்மளுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு திருப்பி நம்ம ஏதாவது அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நன்றி உணர்வோட திருப்பி செய்யணுன்றது. திருப்பி செய்கிறதா நன்றின்னு சொல்கிறீங்க. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சமுதாயத்தில் மற்றவங்க உதவிலாம் நம்ம வாழவே முடியாது. நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக தனியாக வாழவே முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் சமுதாயம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கு நம்ம யாருக்கு ஒரு சம் எக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்கே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணலாம், செக் பண்ணலாம். அது மாதிரி நம்ம பண்ணுன்ற எண்ணம் என்ன இருக்கணும். அதுதான் நன்றின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நமக்கு யாராவது செஞ்சா நம்ம நன்றி சொல்றாங்க. அது போக நம்ம அவங்களுக்கே செய்யணும், திருப்பி செய்யணும் இல்லை, வேற யாருக்கு வேணாலும் நம்ம செய்வோம். அதுவும் நம்ம நன்றி உணர்வோடு நம்ம ஏற்றுக்கிறோம். நீ என்னமா சொல்ற? ஏதாவது சொல்றியா? மறக்காம இருக்கிறது அவங்க தான் நமக்கு பண்ணாங்க. மறக்காம இருக்கிறதே பெரிய நன்றி. அந்த ஃபீல் இருக்கணும். இது இருக்கணும்னால நமக்கு கிடைச்சிட்டு அந்த ஃபீல் இருக்கிறத விட நன்றி தான் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொன்னோம். என்னென்னா, நாம் திருப்பி செய்யணும், நம்ம வந்து மறக்கக்கூடாது, நாம் வந்து ஒரு செருப்புக்கிட்ட கூட அந்த உணர்வை காட்டணும் அப்படின்லாம் சொன்னோம். நன்றி உணர்வுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அல்லது ஏதாவது ஒன்று நமக்கு ஏதாவது செஞ்சுருந்தா நாம் அதுக்கு திருப்பி செய்யணும். இதுதான் ஒரு ஜெனரல் விதி, பொது விதி. அது இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு விதி இருக்குது. என்ன அப்படின்னா, எந்தவித நிபந்தனையும் இன்றி அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணணும். அன்கண்டிஷனலாக நீங்கள் திருப்பி பண்ணணும். ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு திருப்பி செய்யணும். இதுதான் செய்வேன் அதுதான் செய்வேன்னு இல்லை, அவருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யணும், எந்த நிபந்தனையும் இல்லாமல். அதுதான் நன்றி உணர்வு. நீங்கள் ஆனால் நாம் அப்படி பண்ணுறோமா? இல்லை. நமக்கு எது சௌரியமோ, அந்த சூழ்நிலைக்கு வந்து நமக்கு எது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோ இதை தான் நாம் அவங்களுக்கு திருப்பி செய்கிறோம். ஆனால் உண்மையான நன்றி உணர்வு அப்படிங்கிறது எந்தவித நிபந்தனையும் இன்றி நீங்கள் அவருக்கு திருப்பி செலுத்துவது. அவருக்கு என்ன தேவையோ அதை யோசிக்கிறதே இல்லை. கர்ணன் அது மிகப்பெரிய உதாரணம். இந்த செஞ்சொற்று கடனுக்காக சேராத இடத்துல சேர்ந்தாலும் அந்த சேர்ந்த இடத்திற்கு அவன் விசுவாசமாக இருந்தான், எந்தவித நிபந்தனையும் இன்றி. நீ நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு நான் உதவி இருப்பேன், அப்படி உதவியாக இருப்பேன்னு அவன் சொல்லலை. நீ கெட்டவனாக இருந்தாலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன், எந்தவித நிபந்தனையும் இல்லை. பிரேசிலில் ரியோடி ஜெனிரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மீனவர் வழக்கமாக தன்னுடைய படகுல மீன் பிடிக்க போனார். அப்போ ஒரு பெண்குவின் பறவை அந்த கப்பலில் வந்தக்கூடிய எங்கேயோ ஒரு கழிவு ஆயிலில் சிக்கி தன்னுடைய சிறகையெல்லாம் விரிக்க முடியாமல் சாகும் தருவாயில் இருந்தது. இந்த மீனவர் அந்த பெண்குவின் எடுத்துகிட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அதனுடைய சிறகுகளையெல்லாம் சுத்தப்படுத்தி அதற்கு நல்ல மீன்களை கொடுத்து அதை ஆரோக்கியமாக மாற்றி பறக்க விட்டார். ஒரு வருடம் போனது. மறாவது வருடம் அந்த சீசன் வந்தபோது 5000 கிலோமீட்டர் அந்த பறவை பறந்து வந்து அந்த மனிதரை சந்தித்தது. மீண்டும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 5000 கிலோமீட்டர் பயணம் செய்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு மனிதரை சந்திக்க ஒரு பறவை வருகிறது. இப்போ கூட அது உங்களுக்கு இணையதளத்தில் எல்லாம் வைரல் அந்த விஷயம். அதே போல் இதுவும் வெளிநாட்டில் நடந்த சம்பவம். தன்னுடைய நாய் ஒன்று தினமும் ஆஃபீஸ் போகும்போது அவர் கூட வரும். அவர் திரும்பி அந்த வர்ற டைமில் அது அங்கே வந்து காத்திருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பில். அப்போது அவர் வந்தால் திரும்பி அந்த நாய் அவர் கூட வரும். ஒரு முறை இவர் போனவர் விபத்தில் சிக்கி இறந்துட்டார். அந்த நாய் அங்கேயே காத்திருந்தது. தினமும் வரும், வருடக்கணக்காக. ஆக இந்த விலங்குகளுக்கு
அது இயல்பாகவே இருக்குது. ஆனால் நமக்கு இந்த காற்று உயிரை கொடுக்குது, உயிரை காப்பாற்றி வச்சிருக்கு. இந்த தண்ணீர், இந்த நிலம் நமக்கு உணவை கொடுக்குது. இந்த சூரிய வெப்பம் நம்முடைய உடலினுடைய வெப்பத்தை சீராக வச்சிருக்குது, அதை பராமரிச்சுட்டு இருக்கு. இப்படி அவைகளுக்கு எந்தவித நோக்கமும் இல்லாமலேயே நமக்கு அவைகள் செய்கின்றன. ஆனால் நாம் அதை ஒரு நாளும் நினைத்து பார்ப்பதே இல்லை. மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஒழுங்கீனமான செயல், இதயமற்ற செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு இல்லாமை தான். நன்றி உணர்வு இல்லாதவர்கள் ஆன்மீகத்தில் ஒரு படி கூட முன்னுக்கு வர முடியாது. ஆன்மீகத்தின் அடிப்படை படிக்கட்டுகளே அஸ்திவாரமே நன்றி உணர்வு தான். நீங்கள் உண்ணும் உணவுக்கு, நீங்கள் குடிக்கும் நீருக்கு, நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கு, நீங்கள் எதிலிருந்து உணவுகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த மண்ணுக்கு நீங்கள் நன்றி உணர்வாக இல்லாத போது நீங்கள் மனிதர்களும் எப்படி நன்றியாக இருக்க முடியும்? எனவே தான் நம்முடைய கலாச்சாரத்தில் எல்லாவற்றையும் வழிபடும் ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். பாம்பை வழிபடுகிறார்கள், மாட்டை வழிபடுறாங்க, ஏன் குரங்கை கூட வழிபடுறாங்க. நம்முடைய கலாச்சாரத்தில் வணங்கப்படாத பொருட்களே விஷயங்களே இல்லை. அது பறவையாகட்டும் விலங்காகட்டும் அனைத்துமே வணங்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் எதற்காக அதை வச்சிருக்கு அப்படின்னா நன்றி உணர்வுக்காக. ஒரு பறவைக்கு நீங்கள் நன்றி ஏன் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பசுவுக்கு வேணால் நீங்கள் நன்றி செலுத்தலாம், ஏன்னா அது பால் தருது, அதனால் நீங்கள் நன்றி செலுத்தலாம். எங்கேயும் பறந்து போகிற பறவைக்கு நீங்கள் செலுத்தணும் இப்படி உங்கள் கேள்வியாக இருந்தால், அந்த பறவை ஏதோ ஒரு மரத்திலிருந்து ஒரு பழத்தை உண்கிறது, அது பறந்து போகும் வழியெங்கும் காடுகளை உருவாக்குகிறது. ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் நூற்றுக்கணக்கான மரங்களை உருவாக்குகிறது. அந்த மரங்கள் தான் நீங்கள் உயிர் வாழ அடிப்படை. உங்களுக்கு அது ஆக்சிஜனை கொடுக்கு. அப்போ எப்படி நீங்கள் பறவையை நீங்கள் நன்றியோடு நினைக்காம இருக்க முடியும்? அப்படி இங்கே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மனிதர்கள் நன்றி கடன் பட்டவர்கள். நாம் அதெல்லாம் செய்கிறதே இல்லை. எந்த மனிதரிடத்தில் நன்றி உணர்வு இருக்கிறதோ அந்த மனிதர் தனியாக ஆன்மீக பயிற்சி என்று எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதான் விஷயம். நன்றி உணர்வு ஒன்று போதுமானது உங்களை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பதற்கு. காணும் எல்லாவற்றிற்கும், உண்ணும் எல்லாவற்றிற்கும், தொடும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றியோடு இருந்தால் பிறகு இறைவனை தனியாக நீங்கள் போய் என்ன பண்ண போறீங்க? அப்போ நாம் தவற விட்ட ஒரு விஷயம் இந்த நன்றி உணர்வு. நான் முன்னாடி சொன்ன அந்த கதையில் வருடக்கணக்காக அந்த நாய் அதனுடைய உரிமையாளருக்காக காத்திருந்தது. பல வருடங்கள் அவர் வரவே இல்லை. அந்த நாயினுடைய நன்றியை பார்த்து அதற்கு அதே பஸ் ஸ்டாப்பில் சிலை வச்சுருக்காங்க. இன்றைக்கும் நாய்க்கு ஒரு சிலை. எதற்காக அப்படின்னா தன்னுடைய எஜமானுடைய வருகைக்காக காத்திருந்ததற்காக. அது ஒன்றுமே பண்ணலை. காலையில் வந்து பார்க்கும், சாயந்தரம் வந்து பார்க்கும், போயிடும். சரி, ஏன் மனிதன் இதை மறந்து விட்டான்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நாய்கள் மனிதனுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கு, மிகச்சிறந்த தோழனாக இருக்கு. மனிதர்களுக்கு நன்றி உணர்வு மறந்து போயிடுச்சு. ஆனால் இந்த மனிதர்களோட பழகிற அந்த நாய்க்கு நன்றி உணர்வு இதுவரைக்கும் மறந்து போகலை. மனிதன் மட்டும் ஏன் மறந்துட்டான் அப்படின்னா அவன் தன்னுடைய வாழ்வை மட்டுமே, தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறான். அவ்வளோதான். அவனுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, இந்த இயற்கை பற்றி கவலை இல்லை, இந்த சமுதாயத்தை பற்றி கவலை இல்லை, உங்களை சுற்றி இருப்பதை பற்றி கவலை, ஏன் தன்னுடைய குடும்பத்தார் பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை. அவனுடைய மகிழ்ச்சி ஒன்றே அவனுக்கு குறிக்கோளாக இருக்கிறது, அவனுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அப்போது தன்னுடைய இன்பத்திற்காக இந்த நன்றி உணர்ச்சியை அவன் விட்டுட்டான்.
தொலைச்சிட்டான். அப்படி நன்றி உணர்ச்சியை தொலைத்து விட்டு நாம் வாழ்க்கையில் வந்து எதையுமே அடைய முடியாது. நீங்கள் எந்த மகிழ்ச்சியும் அடைஞ்சிடவே முடியாது. நன்றி உணர்வு இல்லாத போது உங்களது இதயம் வறண்டு போகிறது. நன்றி உணர்வு உள்ள போது அது ஒரு பெரிய பூஞ்சோலையாக இருக்குது. மலர்கள் வாசம் வீசும் ஒரு மிகப்பெரிய தோட்டமாக இருக்குது உங்களுடைய இதயம். ஆனால் நன்றி உணர்வு இல்லாத போது அது பாலைவனம் ஆகிடுது. பாலைவனத்தில் என்ன இருக்க முடியும்? ஆக நம்முடைய இந்த நன்றி உணர்வானது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தை கொண்டு வரும். ஆனால் நாம் அற்ப காரணங்களுக்காக இந்த மிக முக்கியமான மிக ஆழமான மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம தவற விட்டுறோம். இந்த நன்றி உணர்வை தொலைப்பதன் மூலமாக அந்த விஷயத்தையும் சேர்த்து தொலைச்சிடும். ஒரு பிடி உணவை உண்ணும்போது அந்த உணவை உருவாக்கிய விவசாயிக்கு, அந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல் அதை உண்பதால் அந்த உணவு உள்ளே போய் விஷமாக மாறிடுது. இன்றைக்கு மனிதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அவர்களுடைய உணவு தான். உணவானது விஷமாயிடுச்சு, அவளோட உடலோடு பொருந்தலை. ஏனென்றால் அந்த மனிதர் அந்த உணர்வை நன்றி உணர்வோடு எடுத்துக்கொள்ளவில்லை. அது வேற ஏதோ ஒன்று நினைக்கிறான், ஏதோ வயிறு நிறைஞ்ச போதும்னு நினைக்கிறான். அதனால் என்ன ஆகுது? அது அவனுடைய செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுது. சரியாக ஜீரணம் கூட ஆகிறதில்ல. நீங்கள் நன்றி உணர்வு இல்லாமல் உணவை எடுத்துக்கொண்டால் அது முறையாக ஜீரணம் கூட ஆகாது. அது அப்படியே உள்ள விஷமாக மாறிடும், நோய்கள் வந்துடும். அதனால தான் முன்னோர்கள் உணவை உண்பதற்கு முன்னால் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு உணவை உண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாம் அவர்களை முட்டாள்னு நினச்சோம். நம்ம காசு கொடுத்தா அரிசி கிடைக்குது, என்ன சாப்பாடு வேணால் கிடைக்குது, இதுக்கு இறைவனுக்கு இதுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் விஷயம் அது இல்லை. ஏனென்றால் வெளியே இருக்கும் ஒரு விஷயம் உங்களது உள்ளே இருக்கும் ஒரு விஷயத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. நாம் நினைக்கலாம் அது வெறும் உணவு அப்படின்னு, வெறும் மண் அப்படின்னு. ஆனால் அந்த மண்ணால் தான் இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் சதைப்பிண்டம் இல்லை, இது மண். நீங்கள் பிறந்தபோது இவ்வளோ தான் இருந்தீங்க, ஒரு அடி தான் இருந்தீங்க. எப்படி 7 அடி ஆனீங்க? மண்ணு தான். மண்ணை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. மண்ணிலிருந்து விளைந்த விஷயங்களை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. மண்ணு தான் உங்கள் உடல். அப்போது அந்த மண்ணுக்கும் நம்முடைய உடலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இதனுடைய வேலை முடிந்து போனால் மீண்டும் இந்த உடலானது மீண்டும் மண்ணுக்குள் தான் போகும். அதை நீங்கள் காற்றுல கலக்க முடியாது, அப்படியே காய வச்சு கருவாடு மாதிரிலாம் வச்சுக்க முடியாது, மண்ணுக்குள்ளே தான் போட்டாங்க. அப்போது மண்ணுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ அதற்கு நாம் நன்றி சொல்லாமல், சூரியன் காலையில் உதிக்குது, அது வந்து அதுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அது வந்து எல்லாரையும் எழுப்பணும் அப்படின்னும், இங்கே வந்து விவசாயத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னும், நாம் வந்து மனிதர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது உதிக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு உதிக்குது. ஆனால் அதற்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் அது இல்லாமல் இங்கே எந்த உயிர்களுமே இல்லை. சூரியன் இல்லாவிட்டால் இங்கே என்ன இருக்கும்? அப்போது சூரியனுக்கு நோக்கம் இல்லை, சூரியனின் உதவியால் வாழும் நம் மனிதர்களுக்கு நோக்கம் இருக்கு. இதுதான் பிரச்சனை. நமக்கு அனைத்தையும் கொடுக்கும் ஒரு விஷயம், நம்மை உருவாக்கிய ஒரு விஷயம், நம்மை பராமரித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்திற்கு நோக்கம் இல்லை. ஆனால் அதன் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு நோக்கம் இருக்கு. அவன் அதுக்கு எதிராக இருக்கான். இன்றைக்கு இந்தியாவில் மற்ற வெளிநாட்டுகளைப் போல இன்றைக்கு வெளிநாட்டுகளில் தான் ஒரு நோய் உண்டு. என்னென்னா வைட்டமின் டி பற்றாக்குறை. சூரிய ஒளி இல்லாததால் அவங்க பகுதி வந்து பனிப்பிரதேசம், அதனால் சூரிய வெளிச்சம் மிக குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க போய் கடற்கரையில் குறைந்த ஆடைகளோடு அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்கிட்டு வர்றாங்க. இந்த நோய் இன்றைக்கி இந்தியாவில் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. இந்தியா ஒரு வெப்ப பிரதேசம். இந்த வெப்ப பிரதேசத்தில் சூரியனை பார்க்காத மனிதர்கள், சூரியனுடைய ஒளி இல்லாதனால நோய். எவ்வளோ பெரிய முரண்பாடு! நீங்கள் இப்போ நம்ம
இதை டிவிலெலாம் பார்க்குறோம். சென்னையினுடைய அந்த போக்குவரத்து நெரிசலில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய முகங்களையும் கைகளையும் மூடிட்டு தான் பயணம் பண்ணுறாங்க. சூரிய ஒளியை அவர்கள் தங்கள் மீது அனுமதிப்பதே இல்லை. அப்போ சூரியனுக்கு எதிராக நாம் நிற்கிறோம். சூரியனுடைய அந்த கதிர்களுக்கு நாம் கதவை மூடிடுறோம். அப்போ நாம் நம்மை உருவாக்கிய, நம்மை வழிநடத்தக்கூடிய, நமக்கு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு எதிராக இருக்கும்போது நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? நன்றி உணர்வு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எதிராகவே நிற்கிறோம் அந்த விஷயத்துக்கு. அப்போ நன்றி உணர்வுன்னா எந்தவித நிபந்தனையும் இன்றி நமக்கு செய்தவர்களுக்கு நாம் எந்த நேரத்திலும் திருப்பி செய்ய தயாராக இருக்கும் நிலைக்கு பேர் தான் நன்றி உணர்வு. அந்த உணர்வு எப்போ உதவி கேட்டாலும் தயார். அது இரவா பகலா, நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையா, அதெல்லாம் விஷயமே இல்லை. செய்ய தயாராக இருக்கும் உணர்வு நன்றி உணர்வு. இது மனிதர்கள்கிட்ட இப்போது ரொம்ப அரிதாகி போன விஷயம் இன்னைக்கு. ஆனால் அந்த நன்றி உணர்வு தான் நாம் உண்ணும் உணவை கூட முறையாக ஜீரணம் செய்ய வைக்கிறது, அதிலிருந்து சத்துக்களை எடுக்க வைக்கிறது, நம்முடைய உடலையும் உயிரையும் போஷிக்கிறது. எனவே மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது மிக 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 அடிப்படையான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும், உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.